கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்னா ஏன்னா நம்ம செஞ்ச பாவங்கள் தான். ஆமாம், இது கர்மத்தின் நியதி. பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும் என்று ஒரு நியதி. அது அதை விளக்குறதுக்கு ஒரு ஒரு டைப் ஆஃப் கர்மா நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா, நல்ல நல்ல ராஜா, ஒரு நல்ல மனுஷன். அதாவது அவருக்கு இருக்கிற இந்த மக்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணுறது, முக்கியமாக அன்னதானம் கொடுக்கறது. ஓகே, மாதம் மாதம் அவர் அன்னதானம் கொடுப்பாரு. அதுவும் சாதாரண சாப்பாடு, எல்லாம் சூப்பரான சாப்பாடு, ஆல் டாப் நாச், நல்லா அவரோட ராயல் ஷெஃப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு கொடுக்கறது வழக்கம். சும்மா வெறும் சாம்பாரும் வத்தலும் வைக்காமல் நல்ல நல்ல சாப்பாடு கொடுக்கறது வழக்கம். பாயாசத்தோட பாயாசம், லட்டு, ஜிலேபி எல்லாம் இட்ஸ் ஃபுல் தாலி மீல் கொடுப்பாரு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் சாப்பிடுவாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு டைம் நடக்கும்போது கிச்சனில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் சமைச்சு ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க அந்த இடத்துல, அந்த ஏரியாவில், அந்த கொடுக்கறதுக்கு, சாப்பாடு கொடுக்கறதுக்கு. ரைட். அப்போ அது பக்கத்தில் ஒரு காடு, அந்த காட்டில் வந்து ஒரு கழுகு வந்து ஒரு பாம்பை பிடிச்சிட்டு தூக்கிட்டு கொண்டு போகுது. அந்த டைமில் வந்து அந்த பாம்பு விஷத்தை கக்கி அந்த பாயசத்தில் உழுந்துருச்சு. ஸோ அந்த பாயசம் பிகேம் விஷமாயிடுச்சு. அந்த பாயசத்தை சாப்பிட்ட எல்லோரும் செத்து போயிட்டாங்க. ஓகே, இறந்து போயிட்டாங்க. அப்போ இப்போ பாவம் கணக்கு எழுதணுமே, சம்திங் ஹேஸ் பின் டன் தானே. அப்போ சித்திரகுப்தர் யமனை கேட்குறாரு, யம தர்மராஜா, அதனால் யார் மேலே இந்த பாவம் கணக்கை போடுறது? ராஜா மேலே போட்டுருவோமான்னு. முடியாத, அவர் நல்ல எண்ணத்தில் தான் பண்ணார். சரி, கழுகு மேலே போடுவோன்னு. கழுக முடியாது, அதோட இயற்கை, அதுக்கு அது சாப்பாடு அதுக்கு பண்ணுது. சரி, பாம்பில் போட்டுருவோமா? அதுதான் கக்குன்ச்சு, அது இயற்கை, அதோட பாம்பு, அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ ஒரு ஒரு குழப்பத்துலேருந்து பரவாயில்ல, இது நம்ம மற்ற ஆளுங்களை வச்சு ஒரு மீட்டிங் வச்சு நம்ம இதை பேசிக்குவோம், சைட்டில் வையே, நீ வேறு வேலையை பாருன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு சித்திரகுப்தன். ஸோ இந்த ராஜா பேக் ஆன் எர்த் இன்னும் கவலையில் உட்காந்துருக்காரு, என்னடா அந்த மாதிரி பண்ணியாச்சுன்னு. பட் ஸ்டில் மறுபடியும் இந்த அன்னதானம் பண்ணுறது, இந்த வாட்டி எல்லாமே அழகாக சீல் பண்ணி அழகாக வச்சு கொஞ்சம் கவனமாக இருக்கார். அப்போ பக்கத்து ஊர்லேருந்து இப்போ ஆள் வராங்க. பக்கத்து ஊர்லேருந்து இங்கே நல்ல சாப்பாடு இருக்குது, ராஜாவை பார்க்கலாம், ராஜாவுக்கு நம்ம மரியாதை செலுத்திட்டு சாப்பிட்லான்னு வராங்க. பக்கத்து ஊர்லேருந்து வரும்போது ஆஃப்கோர்ஸ் அந்த அந்த எல்லையில் வந்து ஒரு 2 வயசானவங்க உட்காந்துருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, ஐயா இங்கே சாப்பாடு அன்னதானம் சொல்கிறாங்களே, எங்கே கொஞ்சம் வழி காமிக்கிறேன். உனக்குன்னா பைத்தியம்மா, சாவையாக போகிற, என்ன சொல்கிறீங்க விளங்குலன்னு. ஆமாம், அங்கே ராஜா கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டா செத்து போயிடுவேன், எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க, நீயும் சாப்பிட்றோன்னா போ, குடும்பத்தோடு போன்னு. இவங்க பயந்து போயிட்டாங்க. ஆஃப்கோர்ஸ் சித்திரகுப்தாவுக்கு மறுபடியும் மெசேஜ் போகுது, ஐயா சொன்னேனே, நம்மளுக்கு ஒரு பெண்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது சொன்னேன், அது யார் மேலே கணக்கு போடுறதுன்னு தெரிலன்னு. அப்போ யமன் சொன்னாலாம், இந்த 2 பேர் இருந்தானுங்களே வழிகாட்டியாக இருந்துட்டு இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு போனால் செத்து போயிடுன்னு சொன்னாங்க, அவனுக்கு மேலே போடுன்னு. யமா, அதாவது விஷயமும் தெரியாமல் இல்லை விஷயம் தெரிஞ்சு அதே சமயம் கெட்டதாக மற்றவங்களை பற்றி பேசுகிறது, அதனால பாவம் 100% அவங்க தான் போனோம். அந்த 2 பேருக்குன்னு எழுதி சீல் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் தட்ஸ் இட். இந்த கதையில் நம்மளுக்கு என்ன தெரிய வருது? நம்ம வந்து பாவம் என்ற கணக்கை சேர்த்துக்க வேண்டாம். உங்களுக்கு மெசேஜ் கிளியராக புரியுது தானே என்ன சொல்ல வரேன்னு? ஒரு விஷயத்தை தெரிஞ்சு பேசுங்க. புறம் பேசுகிறதோ இல்லை ரூமர்ஸ் அதை கிளப்பி விடுறதோ, புரளியா என்ன சொல்லுங்கள், ரூமர்ஸு, இதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் வேண்டாம், பண்ணாதீங்க. நம்மளுக்கு யாருக்கும் ஒன்றும் பண்ணல, நான் டிக்டாக்ல போடுறது தான், ஒரு ஃபேக் அக்கௌண்ட் வச்சு சும்மா ஏச வேண்டியது தான் யாராவதுன்னு, அவங்கள பற்றி சீப்பாக பேசுகிறது, தாழ்வாக பேசுகிறது. கணக்கு இருக்குது, உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் குடும்பத்துக்கோ யாருக்கோ உங்களுக்கு எப்படியாவது வந்து சேரும். உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க, இது வந்து நியதி. நம்ம வந்து கவனமாக இருக்கணும். நம்மளோட செயல் முக்கியமாக நம்ம வாய், இந்த வாய் இருக்குல்ல, வாக்கு, அதான் வாக்கு சக்தின்னுவாங்க. ஐ ஹோப் இந்த மெசேஜ் உங்களுக்கு நல்ல ஒரு பயன் அடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஷேர் திஸ் வித் பீப்புள். வணக்கம்.